உதாரண ஜாதகம் 2இல் காலசர்ப்ப தோஷம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த உதாரண ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவருக்கு முதல்ல அதாவது சில அக்வைண்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். காதல்ங்கிறது கிடையாது. பட் இவங்க காதலிச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகாமல் அப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த மன வாழ்க்கையிலையுமே பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு மன திருப்தியோட ஒரு மனைவியோட வாழக்கூடிய ஒரு பர்சன் இல்லை. ஏன்னா களத்திரக்காரகன் குரு 12ல், 8 செவ்வாய் 2ல், அண்ட் குடும்பக்காரகன் சுக்கிரன் ராகுவோட சந்திரன் வீட்டில், சந்திரன் நீச்சன். ஸோ இவர் ஒரு பெரிய ஒரு லவ்விங் ஹஸ்பண்ட், இல்லை ஒரு நல்ல ஃபேமிலியை ரொம்ப நல்லா ஃபேமிலிக்காக ஒரு தியாகம் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரியான பர்சன்லாம் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ நோ ஹிம் ஆல்சோ. ஏதோ ஒரு கடமைக்கு கல்யாணம் பண்ணோம், கடமைக்கு பசங்களை இது பண்ணோம், ஒரு சம்பாதிச்சு பசங்களையும் நல்லா கொண்டுட்டு வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மேனும் கிடையாது. ஸோ இதில் ஏன் என்ன ஃப்ளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே இருக்கும், ஆனால் எதையுமே நம்ம சந்தோஷமாக மனசு ஏற்றுக்காது. ஒரு நல்ல மனைவி இருக்கா, நல்ல பசங்க இருக்கு, ஐயோ எனக்கு எதுவுமே இல்லையே, ஐயோ நான் சந்தோஷமாகவே இல்லையே அப்படின்னு சில பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி இது. ஏன்னா களத்திரக்காரகன் குருவும் 12ல் போயிடுது. ஸோ எப்போவுமே ஒய்ஃபை ப்ளேம் பண்ணுறது. அண்ட் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம், 2ல் செவ்வாய். ஒரு பாசமாக பொண்டாட்டிகிட்ட பேசுறதோ எதுவும் இல்லை. பட் இது கன்னி லக்னம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹீ இஸ் அ வெரி ரொம்ப ஒரு லவ்விங் பர்சன் தான். ஆனால் அந்த லவ்வை வெளிப்படுத்துறதோ இல்லை ஃபேமிலிக்காக எப்படி நம்ம அந்த லவ்வை காமிக்கணும் அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு பர்சன். ஸோ இவங்கெல்லாம் இதனாலேயே லைஃப்பில் நிறையா கஷ்டங்களை பார்த்து ஒரு சந்தோஷத்தையும் பார்க்காம வாழக்கூடிய மனிதர்கள்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.